மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. பாருங்களா, கொஞ்சம் கூட பயம் இல்லாம பட்டாசுன்னு சொல்லி துள்ளி குதிச்சிட்டு இருக்கா இவ. பாரு, குட்டி மாண்டி கூட நல்ல தைரியமா இருக்கு. ஆனா நீதான் பயந்துட்டு இருக்க. போக நீ போய் ஒரே ஒரு பட்டாசாவது வைப்போம். புஷ்பானம் தானே, அது ஒண்ணு மட்டும் வைப்போம். ஐயோ, நான் மாட்டேனோ, எனக்கு பயமா இருக்கு. நான் போகல, நீங்களே வைங்க. நானும் தூர நின்னே பாக்குறேன், அழகா இருக்கு. நாளா வைக்க மாட்டேன். அண்ணா பாருங்க, நான் இவன் எப்படி கிண்டல் பண்றானு. ஜேம் ஜேம்னு சொல்றா, பயந்தாங்கொலின்னு சொல்றானோ. பாப்பா கரெக்டா தானே சொல்றான். பாரு, அவளே குட்டி வாண்டு, அவ எவ்வளவு தைரியமா கீழே இறங்கி நின்னுட்டு இருக்கான். நீ எனக்கு பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். என்ன கனிமா, போ. அது சின்ன பட்டாசு தானே, வா அண்ணன் கை பிடிச்சு வேணா வைக்கிறேன், வாமா. இல்லண்ணா, நான் பயந்தாங்கொலியாவே இருந்துட்டு போறேன். நான் வரல, நான் இங்கே நிக்கிறேன். அண்ணா பாருங்க, நான் இவள. அப்புறம் நீ இப்படி வந்தா குட்டி வாண்டு கூட உன்னை அப்படிதான் கிண்டல் பண்ணும். சரி சரி, நீ வரலனா என்ன பாப்பா, நீ வாமா, அப்பா கூட வாங்க. ஆடி தங்கமே, அப்பா தூக்குறவடியாங்க. கனி, இந்த சுசுரத்தியாவது பிடிப்பியா? அண்ணா இதெல்லாம் பிடிப்பேன். அது எனக்கு வெடிச்சிருமோன்னு பயமா இருக்கு. அதனாலதான் எனக்கு அதெல்லாம் வேணாம். இந்த சுசுரத்தியை பிடிச்சிக்கிறேன். தம்பி மத்தாப்புங்கிறதுனால பயம் இல்லாம இருக்கு. சரி சரி, ஏண்டா இதையாவது கையில வச்சுக்க பாப்பா. அப்போ நீயும் சேர்ந்து சங்கு சக்கரம் இல்லாமா? இதான் என் தங்க குட்டின்னு சொல்றது. இது ரொம்ப பயந்தாங்குழி. என் தங்க சொல்லணும் ரொம்ப தைரியசாலி. ஆமா தானே பாப்பா? ரொம்ப பண்ணாதடி, நான் கூட தைரியசாலி தான். மேனண்டி வாண்டு என்ன ரொம்ப வெறுப்பேத்துற பாரு. தீபாவளி ஆச்சுன்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்க, கண்ணத்தை பிடிச்சி கொல கொலன்னு கிள்ளிடுவேன் பாத்துக்க. அண்ணா பாருங்க, நான் இப்பதான் இவ கூட கூட பேசுறான். பாப்பா அப்பெல்லாம் பேசலாமா? அத்தை இல்ல, அத்தி அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. பாப்பா போட்டு கொடுத்துட்டாலே. இப்ப இவ என்ன வருவான்னு தெரியலையே. அண்ணா என்னன்னா திரு திருன்னு முழிக்கிறீங்க? இவ்வளவு பிரியாணி ட்ரைனிங் போல இருக்கே, எனக்கு கூட தெரியல. கனிமா, அம்மா உள்ள கூப்பிட்ட மாதிரி இருந்தது. நான் என்ன கேட்டு வந்துட்டுமா? அண்ணா யாரும் கூப்பிடல. அம்மா இங்கே இல்ல, பக்கத்து வீடு இருக்க போயிருக்காங்க. செஞ்ச பலகாரம்லாம் அக்கம் பக்கத்துல கொடுக்கணுமேனு அங்க போயிருக்காங்க. சும்மா என்கிட்ட சாக்கு போக்கு சொல்லி எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்காதீங்க. என்னன்னா இல்ல, என்ன நடக்குது? கனிமா, அது பாப்பா எது தெரியாம சொல்றா. அது சும்மா. ஓஹோ, இந்த வாண்டி வேற மேலும் மேலும் போட்டு கொடுக்குது. அண்ணா என்கிட்ட இருந்து கூட நீங்க தப்பிக்கலாம், குட்டி வாண்டி கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது பாத்துக்கோங்க. என்னன்னா பிரியாணி பாப்பாக்கு மட்டும் தான் ட்ரைனிங் கொடுக்கறாளா, இல்ல உங்களுக்கும் சேர்த்து? ஏய் வாண்டு, அது குட்டி வாண்டுனா நீ எனக்கு பெரிய வாண்டு. காது திரிக்கணும் பாத்துக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பாப்பா கிட்ட பேசி பழகுறாள, அதான் கொஞ்சம் கொஞ்சம் பிரியாவோட தைரியம்லாம் பாப்பாக்கு வருது. அதான் அப்படி பேசிட்டு இருக்கான். மத்தபடி வேற எதுவும் இல்ல. அப்படி நம்பிட்டேனா? நம்பிட்டேன். பாப்பா இதே மாதிரி அத்தை கிட்ட நிறைய சொல்லு, சரியா? இப்படி நீ சொன்னீனா அத்தை உனக்கு சாக்கி வாங்கி தருவேன், இதே மாதிரி பெரிய சாக்கி, சரியா? நீ சொல்லு குட்டி. அண்ணா பாப்பா இப்ப எதோ சொன்னா, அது என் காதல தப்பா விழுந்ததுனா? அது கனிமா, அது ஒண்ணும் இல்லம்மா. பாப்பா சும்மா சொல்லிட்டான். அண்ணா இப்ப எனக்கு தெளிவா கேட்டுருச்சு. அண்ணா என்னன்னா லிமிட்ட தாண்டி போயிட்டீங்களா என்ன? ஐயோ கனிமா, இல்ல இல்ல, பாப்பா தெரியாம சொல்றான். அது பிரியா புடவை தடுக்கி என் மேல விழுந்தாலும் அது தெரியாம அப்படி ஆயிடுச்சு. அது பாப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அதான் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பாலாம் இல்லமா. நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா? பிரியா வாங்க வாங்க. அம்மா நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். வெளியில ஆண்டி இருந்தாங்க பார்த்தேன். நீங்க எல்லாரும் இங்கதான் பட்டாசு அடிச்சிட்டு இருக்கறதா சொன்னாங்க. அதான் நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமே வந்துட்டேன். ஐயோ என் செல்ல குட்டி, இப்பதான் அம்மா ஞாபகம் வந்துதா? உங்க அப்பாக்கு தான் அம்மா ஞாபகம் வரல, உனக்கு கூடமா வரல? காலையில இருந்து என்னை யாரும் தேடவே இல்லை, அப்படிதானே? கனி நீ கூட என்ன தேடல தானே? ஐயோ அப்படிலாம் இல்ல, எங்களுக்கும் ஆசைதான். நீங்க இங்க வந்தா நல்லா இருக்கும்னு தான் ஆசைதான். ஆனா நீங்க இங்க வருவீங்களான்னு தெரியலல்ல. ஏய் ராட்சசி, நீ எப்படி இங்க வந்தா? ஆமா, அங்க அங்கிள் ஆண்டி தனியா விட்டுட்டு நீ மட்டும் வந்துட்டியா என்ன? கனி நான் யார்கிட்டயும் பேசல, நான் உன்கிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட வேற யாரும் பேச வேணாம்னு சொல்லி வை. அப்போ நீங்க அண்ணன் மேல கோவமா இருக்கீங்களா? ஆமா, இந்த கோவத்துக்கு காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆமா ஆமா,
அவன் மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். ஒரு தீபாவளி அதுமா என்ன வீட்டுக்கு வானும் கூப்பிடல, அவனும் வந்து என்ன பார்க்கவே இல்லை. ராடு மூஞ்ச பாரு, கல் மனசு தெரியுமா உங்க அண்ணனுக்கு? கொஞ்சம் கூட என் நினைப்பே வரல அவனுக்கு. ஆனா எனக்கு தான் உங்க எல்லாரோட நினைப்பும் போட்டு மாட்டி வதச்சது. காலையில இருந்து தவச்சிட்டு இருக்கேன் தெரியுமா, இங்க வரணும் இங்க வரணும்னு. ஆனா அவன் கிட்ட இருந்து போன் வரும், அதுக்கப்புறம் வரலாம் வரலான்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண. ஆனா இந்த ஃப்ராடு ஒரு போன் கூட பண்ணல. இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாமேனு தான் நானே கார் எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். ஐயோ, அப்ப நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கே. ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கேன். உங்க அண்ணனை பார்க்கவே கூடாதுன்னு தான் இருக்கேன். நான் உனக்காகவும் பாப்பாக்காகவும் ஆன்டிக்காகவும் தான் இங்க வந்தேன், வேற யாருக்காகவும் நான் இங்க வரல. ஏய் ராட்சசி, என்ன நான் கூப்பிட வேணாம் தான் கூப்பிடல, அதிக மீறி வந்து நின்னுட்டீங்க, அப்புறம் என்ன? சரி, நான் தான் சொல்றேன்ல, யாரும் என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுவேன். ஓ, அப்ப நீங்க அன்னைக்கிட்ட பேச கூட மாட்டீங்களா? ஆமா, பேச மாட்டேன் பேசவே மாட்டேன். அப்படியெல்லாம் சவால் விடாதீங்க. ஒருவேளை நீங்க பேசிட்டீங்கன்னா சான்ஸே இல்ல, நானா பேச மாட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ரொம்ப ரோஷக்காரி. ஒரு முடிவை எடுத்ததுதான். பேச மாட்டேன்னா பேச மாட்டேன் தான். ஓ ரைட்டு, அப்ப நீங்க அன்னைக்கிட்ட பேச மாட்டீங்க, டெஃபினட்டா பேசவே மாட்டீங்க, அப்படிதானே? எஸ், ஆஃப் கோர்ஸ், டெஃபினட்டா உங்க அன்னைக்கிட்ட நான் பேசவே மாட்டேன். பாக்குறேன் நீங்க எப்படி அன்னைக்கிட்ட பேசாம இருக்கீங்கன்னு. இப்ப பாருங்க பாப்பா, உங்க அப்பா பிரியாமாக்கு என்னமா கொடுத்தாங்க? ஏய் கனி, என்னமா பண்ணிட்டு இருக்க நீனு? அமைதியா இரு. இருங்கண்ணா, அவங்க தான் உங்ககிட்ட பேச மாட்டாங்கல்ல. பாப்பா கிட்ட எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, அதான். பாப்பா, உங்க அப்பா பிரியாமாக்கு என்னமா கொடுத்தாங்க? போச்சு கனி, நீ இருக்க பாரு. விஜய், வாங்க, நம்ம அப்படிக்க போலாம். எனக்கு பட்டாசு வெடிக்கணும், நீ வா, எனக்கு பட்டாசு வெடிக்க சொல்லிக் கொடு. யாரோ ஒரு ரோஷக்காரி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அண்ணகிட்ட பேசவே மாட்டேன்னு சவால் விட்டாங்க. ஆனா இப்ப அந்த ரோஷக்காரிய காணுமே. கனி, நான் இவ்வளவு நேரம் சொன்னதுல நீ நிஜம்னு நினைச்சிட்டியா? இல்லம்மா, சும்மா நான் உன்கிட்ட விளையாடி பார்த்தேன். சீச்சி, நான் எப்படி விஜய் கிட்ட பேசாம இருப்பேன்? விஜய், நான் பட்டாசு வெடிக்கணும்னு தான் இங்க வந்தேனே, நம்ம போய் பட்டாசு வெடிக்கலாமா? நான் சும்மா தான் சொன்னேன், நீங்க பயந்துட்டீங்களா? சரி, தீபாவளி எதுவுமே சுடிதார் போட்டு வந்திருக்கீங்க, சாரி கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. பாருங்க, நான் கூட லெஹங்காலாம் போட்டிருக்கேன், நீங்களும் சாரி கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. காட்டி இருக்கலாம் தான், அதான் சொன்னல, என்னை யாரும் கூப்பிடவே இல்லை, நானும் தானே வந்திருக்கேன். அதுவும் கோபத்துல வந்தேனா, அதனால இப்போதைக்கு சுடிதாரே போதுன்னு போட்டுட்டு வந்துட்டேன். ஆனா சாரி கட்டியிருந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும். நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண, இப்ப கையில சாரி இல்லையே. இப்போ சாரி இருந்தா நீங்க கட்டிப்பீங்களா? ஏய் கனி, அமைதியா இருமா, சொன்னா கேளு. என்ன கனி சொல்ற, எனக்கு புரியல. பிரியா, அவ ஏதோ சும்மா வளரிட்டு இருக்கா, நீ வா பட்டாசு வெடிக்கணும்னு சொன்னல, வா. என்னடா கனி என்னமோ சொன்னால, கனி நீ சொல்லு. அது ஒண்ணும் இல்ல கனி, உள்ள அம்மா கூப்பிட்டாங்க, நீ என்னன்னு கேளு போ. ஏய் விஜய், என்னவும் மறைக்கிற, அமைதியாரு. கனி நீ சொல்லுமா. அது ஒண்ணும் இல்ல, அண்ணன் எனக்கு அம்மாக்கு பாப்பாக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கும் போது உங்களுக்கும் சேர்த்து புடவை எடுத்தாங்க. அதை கொடுக்கணும்னு அண்ணனுக்கு ஆசைதான். ஆனா அதை கொடுத்தா நீங்க வாங்கிப்பீங்களோ வாங்க மாட்டீங்களோன்னு நினைச்சி அண்ணன் அதை கபோர்ட்லயே பத்திரமா வச்சிருக்காங்க. விஜய், கனி சொல்றது உண்மையா? அது வந்து பிரியா, இல்ல புடவை நல்லா இருந்ததான், உனக்கு அது நல்லா இருக்குமேன்னு நினைச்சு எடுத்தேன், மற்றபடி வேற எதுவும் இல்ல. எனக்காக தான் எடுத்தேன், அப்புறம் ஏன்டா என்ன கூப்பிட்டு கொடுக்கல? தீபாவளி அதுமா எனக்காக ட்ரெஸ் எடுத்திருக்கேன், ஆனா என்னை கூப்பிடவும் இல்ல, அதை எனக்கு கொடுக்கவும் இல்ல. ஏன்டா இப்படி பண்ற? அதை அப்படியே பத்திரமா வச்சிருந்து உனக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு கொடுப்பியா என்ன? இப்படி எல்லாம் காஞ்சத்தனமா வைக்காதடா. ஏய், அப்படியெல்லாம் இல்லடி ராட்சசி, கொடுத்தா நீ ஏதாவது தப்பா நினைப்பேன்னு தான் கொடுக்கல. ஆமா ஆமா, இவரை நாங்க அப்படியே தப்பா நினைச்சிட்டாலும் வாடா, எனக்கு அந்த புடவையை முதல்ல எனக்கு எடுத்து கொடு, நானும் கட்டிட்டு வரேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து பட்டாசு அடிக்கலாம். வாடா. அண்ணா பாருங்கண்ணா, அவங்களே கேக்குறாங்க, போங்கண்ணா போய் எடுத்து கொடுங்கண்ணா, போங்கண்ணா. சரி கனிமா, நான் கொடுக்குறேன், வா பிரியா. அப்போ என்கிட்ட கொடுத்துட்டு போங்கண்ணா, நீங்க போங்க, நீங்க வர வரைக்கும் நான் பாப்பா வச்சுக்கிறேன், நீங்க போங்கண்ணா. அண்ணா முடிஞ்சா அன்னைக்கிட்ட ஏதாவது பேசுங்கண்ணா. முயற்சி பண்றேன், வா பிரியா. சீக்கிரமா போ. அப்பாடா,
இந்த வருஷம் தீபாவளி என்னால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது தேவகி. ஆமா அண்ணி, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ணி. எல்லாமே மனசுக்கு நிறைவா இருந்தது. ஏதேதோ நினைச்சு பல குழப்பத்தோட இருந்தோமா, இன்னைக்கு இந்த தீபாவளிக்கு வந்ததும் எனக்கு எல்லா குழப்பமும் தீர்ந்துருச்சு அண்ணி. இப்பதான் எனக்கும் சரி அவருக்கும் சரி மனசு முழுக்க ஏதோ ஒரு சந்தோஷம் நிறைஞ்சு கிடக்கு அண்ணி. ஆமா தேவகி, நீங்க எல்லாம் இங்க வந்ததுனாலதான் இந்த வருஷம் தீபாவளி இவ்வளவு சிறப்பா போச்சு. இனி வருஷம் தீபாவளிக்கு இங்க வந்துருங்க சொல்லிட்டேன். நாங்க கூப்பிடணும் எதிர்பார்க்க கூடாது. நீயும் சரி அண்ணனும் சரி டான் இங்க வந்துடணும். விச்சு எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் எப்படியா இருந்தாலும் எங்க வீட்டுக்கு தான் இருப்பான், அது வேற. அது தெரியுங்க நீ, இப்படி நாங்களே வந்துட்டு இருந்தா எப்படி? இன்னும் நீங்களும் அண்ணனும் வீட்டு பக்கமே வரல தெரியுமா? அதுக்கு என்ன, வந்துட்டா போகுது. ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்களும் வீட்டுக்கு வந்துடும். நீ எங்களுக்கு சொல்லக்கூடாது, நிஜமாவே வரணும் சரிங்களா? நிஜமாவே வரும் தேவகி. நீ என்ன ஏன் சம்மந்தி வீட்டை நான் பார்க்க வேணாம்? அதெல்லாம் கண்டிப்பா வந்துடுவேன். கண்டிப்பா வந்துருங்க நீ. வராம மட்டும் நீ விடக்கூடாது. நீங்க வருவீங்கன்னு நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பேன். நீங்க அண்ணன் அம்மா அப்பா அப்புறம் பாரதி எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். என் பொண்ணு மாப்பிளையும் கண்டிப்பா வந்துருவாங்க. நீங்க தான் வரவே மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா வந்துருங்க நீ. அதுக்கு என்ன தேவகி, அதான் சொல்லிட்டேனே, ஏன் சம்மந்தி வீட்டை பார்க்காம என்னால இருக்க முடியுமா என்ன? அதெல்லாம் நான் வந்துருவேன், நீ கவலையே படாத. அது சரிங்க நீ. அண்ணி, நாளைக்கு நாங்க காலையில வீட்டுக்கு கிளம்புறேன் நீ. என்ன தேவகி திடீர்னு வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ற? நீங்களாம் இருந்ததுனால வீடே நல்லா கலகலன்னு இருந்தது. இந்த எவ்வளவு நல்லா ஜாலியா போச்சு. இன்னும் ஒரு 2 நாள் இருக்கலாம்ல தேவகி, உடனே கிளம்புறேன்னு சொல்றேன். அண்ணி 3 நாள் தான் இருக்கறதா நினைச்சு வந்தோம். வந்த இடத்துல தீபாவளி இங்கேயே கொண்டாடியாச்சு. நியாயமா முறைப்படி பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளை எங்க வீட்டுல தான் வந்து தீபாவளி கொண்டாடி இருக்கணும். சரி, நம்ம அண்ணன் அண்ணி ஆச்சுன்னு நாங்களும் இங்கே இருந்து கொண்டாடிட்டோம். அதுக்கு இல்ல தேவகி, நீங்க இன்னும் 2 நாள் இருப்பீங்கன்னு நான் ஆசைப்பட்டேன். நீ இருந்ததால எனக்கு பொழுது போதே தெரியல தெரியுமா? என்னமோ என் கூடவே பழகின ஒரு ஃப்ரெண்டு என் கூடவே இருந்ததா எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. இப்ப நீ போறேன்னு சொன்னோடனே எனக்கு கஷ்டமா இருக்கு. அண்ணி, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது அண்ணி. அவருக்கு வேலை லீவ் கிடையாது அண்ணி. ஏற்கனவே 3 நாள்னு சொல்லி இப்ப 5 நாள் ஆயிடுச்சு. இப்ப வேற அவர் போய் என்ன பேச்சு வாங்குவாருன்னு தெரியல. அதனால அண்ணி இன்னொரு நாள் வரும் அண்ணி. அவருக்கு இன்னொரு நாள் லீவ் கிடைக்கும் போது கண்டிப்பா வரும். ஆனா அதுக்குள்ளார நீங்க வந்துடணும் சொல்லிட்டேன், புரியுதுங்களா? அதுக்கு என்ன தேவகி, நாளா கண்டிப்பா வந்துருவேன். சரி சரி, என் மருமக வந்து ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கான். அவளை என்னன்னு கேளு. அடே நிலமா, எப்பமா வந்த நீனு? நான் உன்னை கவனிக்கவே இல்ல. எப்பயும் வந்துட்டேம்மா. அம்மா, நாளைக்கு நீ வீட்டுக்கு கிளம்புறியாம்மா? ஆமா நிலமா, இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே இருக்கிறது? அப்பாக்கு வேற வேலை லீவ் கிடைக்காது, உனக்கு தெரியும்ல அப்பா வேலை எப்படின்னு. அதான் போகணும்னு இருக்கேன். அம்மா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அப்பா வேலைக்கெல்லாம் போக வேணாம்னு சொன்னேன். நான் இப்படி வந்ததும் அப்பா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா? நிலமா, உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதா? அதுவும் இல்லாம என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்ல, அதை விட்டுட்டு இன்னமும் அவர் வீட்டுல எந்த நல்லா இருக்கும். அதான் அவர் கிடைச்ச வேலையாவது செய்யலாமேன்னு போயிருக்காருமா. விடுமா, உங்க அப்பாக்கு அதுதான் சந்தோஷம். அது சரி, அவங்க அப்பாவை நினைச்சு என் மருமக ரொம்ப கவலைப்படுறான்னு நினைக்கிறேன். அடிய மருமகளே, நீயாவது சொல்லு, உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இங்கேயே இருக்கலாம்ல. ரொம்ப தான் பண்றாங்க, உங்க அம்மா அப்பாவும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இல்ல அத்தை, அதெல்லாம் சரியா வராதுல்ல. அடி போடி நீ அதுக்கு மேல. சரி சரி, அம்மா வச்சு பொண்ணாச்சு, ஏதாவது பேசுங்க. நான் போயிட்டு அவங்களாம் டிஃபன் சாப்பிடறாங்கன்னு கேட்டு வந்துடுறேன். நீங்க பேசிட்டு இருங்க. தேவகி, நீங்க பேசிட்டு இருமா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணி. அம்மா அம்மா, என்னம்மா இந்த பூ அங்க வைக்கலான்னு வந்தேன். சொல்லுமா, என்னம்மா? அம்மா கிட்ட ஏதாவது பேசணுமா? ஆமாம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா. என்ன நிலாமா? நிலாமா, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கல? அம்மாக்கு தெரியுதுமா நீ சந்தோஷமா இருக்கேன்னு. அம்மாக்கு நல்லா தெரியுது. இந்த சந்தோஷம் எப்பவும் நினைச்சிருக்கணுமா. என் பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது. அந்த கடவுளை உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாரு. அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன தங்கம், என்ன வேணும்? என்ன அம்மா ஏதாவது உனக்கு செஞ்சு கொடுக்கவா? இல்ல அம்மா கிட்ட இருந்து ஏதாவது வேணுமா? இல்லம்மா, எனக்கு உங்ககிட்ட இருந்தாலும் எதுவும் வேணும். அம்மா, நீ நாளைக்கு வீட்டுக்கு போறேன்னு சொன்னல்லம்மா, நானும் உங்க கூட வீட்டுக்கு வரட்டுமா? வீட்டுக்கு போறானா? ஏய், என்னடி உன் பிரச்சனை? நிலாமா, என்ன எதுக்கு இப்ப நீ அம்மா வீட்டுக்கு வர போறேன்னு சொல்ற? நிலாமா, சும்மா வரேன்றியா? இல்ல உனக்கு மாப்பிளைக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. எனக்கு நம்ம வீட்டுக்கு வரணும் போல தோணுச்சுமா, அதான் கேட்குறேன். ப்ளீஸ்மா, நாளைக்கு அத்தை மாமா அவர் எல்லார்கிட்டையும் ஏதாவது சொல்லி என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போமா. என்ன பேசிட்டு இருக்க நீனு? அம்மாக்கு கோவம் வருது பாத்துக்க. நான் உங்க அத்தை கிட்ட மாமா கிட்ட மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் பேசி உன்னை கூட்டிட்டு போகணுமா? இங்க பாருடி, நீ எப்ப வந்தாலும் மாப்பிள்ளை கூட மட்டும்தான் வரணும். மாப்பிள்ளை கையை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரணும். அங்க இருந்து திரும்பி வரேன்னா அவர் கையை பிடிச்சிக்கிட்டு தான் திரும்பி வரணும். இந்த ஒத்தையில வரேன் ஒத்தையில போறேங்கிறதெல்லாம் இனி பேச்சுட்டு கூட பேசக்கூடாது சொல்லிட்டேன். என்னாச்சு? என்கிட்ட இருந்து விலகி போறான், இப்போ ஒரேடியா போக பாக்குறான். அவளுக்கு என்ன பிடிக்கலையா? இல்லையே, அவளுக்கு என்ன பிடிக்குமே. அது அவளே வாயால சொன்னாலே. ஆனா இப்ப ஏன் என்கிட்ட இருந்து விலகி போறான்? உனக்கும் சரி மாப்பிளைக்கும் சரி இடையில எந்த பிரச்சனை வந்தாலும்
நீ இந்த வீட்ல இருந்துதான் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு இங்க இருந்து நான் வரேன்னு இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. அம்மாவா இருக்க போய் வாய் வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன். இந்த வார்த்தையை மட்டும் அப்பா கேட்டாரு கொந்தளிச்சிருவாரு பாத்துக்க. எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கேம்மா. எனக்கு நம்ம வீட்ல வந்து இருக்கணும்னு தோணுதுமா. ப்ளீஸ்மா. வரேன்னு வச்சுக்க. அதான் தெளிவா சொல்றேன்ல. நீ வந்தா மாப்பிளையோட வா. இதே வார்த்தையை போய் மாப்பிள்ளை கிட்ட சொல்லு. அவர் உன்னை கூட்டிட்டு வருவாரு. 2 பேரும் ஜோடியா வாங்க. சம்பதி சம்மதம் நம்ம வீட்ல இருங்க. 2 நாள் என்ன 2 வாரம் கூட இருங்க. திரும்பி வரும்போது நீ மாப்பிள்ளை கூட ஜோடியா சேர்ந்து திரும்பி வந்துருங்க. இதானே நான் சொல்றேன். இதை செய். அம்மா தாராளமா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நான் சொல்றதை சொல்லிட்டேன். சும்மா சும்மா பக்கத்துல நின்னுட்டு அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். போ. அப்ப ஏதாவது சாப்பிட்டு இருப்பாரு. போ. நீ மாப்பிளைய சேர்ந்து ரூமுக்கு போயிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. போ. மாப்பிள்ள உன்னை தேடிட்டு இருக்க போறாரு. போ. அப்ப என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டியா? ஏனாண்டி அம்மா பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். அம்மாக்கு கோவம் வர வச்சு வீணா உத வாங்காத சொல்லிட்டேன். இது வரைக்கும் ஒண்ணு நாங்க ஒரு நாளும் கை நீட்டது கிடையாது. இப்ப நீட்டாலும் வச்சுக்காத சொல்லிட்டேன். போ. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. நான் அப்பா கிட்டே போய் கேட்டுக்கிறேன். நானாவது பேசிட்டு அடிக்கவான்னு கேட்டேன். உங்க அப்பா அடிச்சுட்டு தான் பேசவே செய்வாரு பாத்துக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அப்பா கிட்ட பார்த்து பேசிக்கிறேன். ஏன்னு சொல்லிட்டேன். ஏதாவது போய் பேசி பாரு. நீங்க பேசுவேன். அப்பா கிட்ட கேட்டு நம்ம வீட்டுக்கு வருவேன் பாத்துக்க. ஏதாவது பண்ணி தரேன். போ. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. போ. மாப்பிள்ள நீங்க எப்ப வந்தீங்க? எங்க நீங்க ரூமுக்கு வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வாடி. இல்ல வாடின்னு சொன்னேன். ரூமுக்கு வாடி. அதான் மாப்பிள்ள கூப்பிட்டாருல. போ. அவர் நல்லா கொடுப்பாரு வாங்கிக்க. வீட்டுக்கு வரலாமா? வீட்டுக்கு அதுவும் தனியா வர போகலாமா? போடி. என்ன காதல விளையா? வாடின்னு சொன்னேன். வாடி. மாப்பிள்ள நீங்க போங்க. அவ கண்டிப்பா பின்னாடி வருவான். அவ வராம எங்க போயிட போறா? நான் விட்டு வேணா என்ன? நீங்க போங்க மாப்பிள்ள. அவ பின்னாடியே வருவா. அவளை சீக்கிரமா அனுப்பிடுங்க அத்தை. நிறைய பேச வேண்டியது இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. அனுப்பி வைக்கிறேன். பேச மட்டும் இல்ல. முடிஞ்சா ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சாலும் பாலமா கொடுங்க. நாங்க என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டோம். சரி உண்மையா சொல்றேன். எங்களை விட உனக்கு புத்தி ஜாஸ்தின்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது புத்தி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகிட்டு வருதுன்னு. நாங்க இந்த மாதிரி ஏதாவது சொன்னாலுமே நீ இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன்னு நினைப்பேன். ஆனா இப்ப நீயே வந்து கேட்டுட்டு இருக்க. ஓ மாப்பிள்ள கூப்பிடாரு. போய் அவர் என்ன சொல்றாரோ கேளு. எது கொடுத்தாலும் வாங்கிக்க. ஏன் எதுக்குன்னு கேட்காத. நாங்களும் வந்து ஏன் எதுக்குன்னு எதுவும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டோம். ஏன்னா உனக்கு உரிமையானவர் அவர்தான். அவர் எது பண்ணாலும் நீ வாங்கிதான் ஆகணும், கேட்டுதான் ஆகணும். போடி. அவளை சீக்கிரம் வர சொல்லுங்க அத்தை. நான் போறேன். என்ன நின்னுட்டு இருக்க? அவ சொல்லிட்டு போதும் காதல் விடல. போ. போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. போடி. நான் போறேம்மா. எங்க நீ வந்துட்டேன்னு நல்லாவே தெரியுது. எப்பவுமே எனக்கு நீ வரதுக்கு முன்னாடியே உன் வாசனை எனக்கு தெரியும்டி. இப்போ நீ ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடியே நீ வரேன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு உன்னை நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா நீ என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறேன். என்ன உன் பிரச்சனை? பல தடவை கேட்டுட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனைன்னு. ஆனா நீ இன்னும் உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லாம இருக்க. சொல்லு, உனக்கு என்ன? அது வந்து என்ன பாருங்க. என்ன பார்க்காம அந்த பக்கம் திரும்பி இருக்கீங்க. இது சரி, உனக்கு தான் நான் பார்த்தாலே நீ ஏதோ மாதிரி இருக்கேன். உன்னை நான் பார்த்தாலே தூரமா போறேன். நான் கிட்ட நெருங்கி வந்தா என்னை விட்டு தள்ளி போறேன். என்கிட்ட இருந்து நீ தள்ளி போகணும்னு நினைக்கிறியா? ஆனா நான் உன்கிட்ட வரணும்னு நினைக்கிறேனே. என்ன உன் பிரச்சனை எனக்கு சொல்லுமா? நீங்க இப்படி திரும்புங்க. நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்லணுங்கிற முடிவோட தான் இருக்கேன். சொல்லுமா, என்ன உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா? இல்ல என்ன பிடிக்கலையா? ஐயோ இல்லைங்க, அப்படின்னா எதுவும் இல்லை. இது வேற. சரி, இது எதுவுமே இல்லைன்னா வேற என்னம்மா? எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு. சொல்லுடி. அது இங்க வா, என் பக்கத்துல வா. இல்ல அது வந்து பக்கத்துல வாமா. ஏய் வாடி, நான் எதுவும் பண்ண மாட்டேன். வா. சரி. அது சரி, உஷாரா இருக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப சொல்லு, என்ன என்னதான் ப்ராப்ளம்? சொல்லுடி. அது வந்து உன் ப்ராப்ளம் ஏதோ பெருசுன்னு நல்லா தெரியுது. ஏன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்ட பத்தியா? அப்பவே தெரிஞ்சிருச்சு உனக்கு எதுவும் சொல்ல முடியாத ஒரு பெரிய ப்ராப்ளம். அது என்னன்னு என்கிட்ட சொல்லு. ஒருவேளை அந்த ப்ராப்ளம் உன் சைடு நியாயமானதா இருந்தா நீ தாராளமா உங்க அம்மா வீட்டுக்கு போகலாம். நான் உனக்கு எதுவும் கேட்க மாட்டேன். சொல்லுமா. ப்ராப்ளம் பெருசாலாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த ப்ராப்ளம் பெருசா ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆகக்கூடாதுன்னா எனக்கு புரியலடி. என்ன? ஏய் பக்கத்துல வா. வாடி.
சரி ஒரு வேலை ப்ராப்ளத்தை சொல்லிட்டேன். நாளைக்கே நீ உங்க அம்மா வீட்டுக்கு போற மாதிரி இருந்தா கூட இப்போ என் பக்கத்துல வரலாம்ல. வாடி. ஆ என்ன விடுங்க. ஏய், எனக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எல்லாமே மறந்து போகுதுடி. நீ மட்டும் தான் தெரியுற என் கண்ணுக்கு. நீ மட்டும் தாண்டி தெரியுற. குல்ஃபி, ஏம்மா எதுக்கு என்னை விட்டு விலகி போற? அது வந்து அது வந்து ஏய், என்னம்மா என்னாச்சு? எதுக்குடி அழற? என்னடி? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஆனா எனக்கு கேட்க மனசு இல்லை. ஏன் பயமா இருக்கா? இல்லை, தயக்கமா இருக்கு. எதுக்குடி தயக்கம்? என்கிட்ட தானே கேட்கறேன். எது வந்தாலும் கீழடி. இல்லை, எனக்கு ஒரு படப்படன்னு இருக்கு. கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அது சரி சரி, பண்ண வேண்டியது பண்ணா உன் படப்படுத்தும் தயக்கமும் பறந்து போயிடும். சரி குல்ஃபி, அண்ணா நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்னதாகம் மெய்சிலிருக்கும் வண்ணம். ஏய், இனிமே உனக்கு பயமா இருக்காது, தயக்கமா இருக்காது, படப்படப்பு கூட இருக்காதுடி. ஐயோ விடுங்க என்ன. இந்த மாதிரி எதுக்கு என்கிட்ட நடந்துக்கிறீங்கன்னு தெரியல. நீங்க பாருங்க, இனிமே இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்காதீங்க. ஏய், என்ன நான் என்ன இப்ப புதுசாக நடந்துக்கிறேன்? இப்ப கொஞ்ச நாள் இப்படிதானே இருக்கேன். அப்புறம் என்னடி? அதான் சொல்றேன், இனிமே இப்படி இருக்காதீங்கன்னு. ஏய், என்னடி? என்ன நான் ஏதாவது உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? ஆமா, எனக்கு கஷ்டம் மேல கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கீங்களே. இனிமே என்கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க. ஏய், என்ன இங்க பாரு, எதுக்கு இப்படி நடந்துக்காதுன்னு சொல்றேன். அதுக்கு ரீசனை சொல்லு. நான் இனிமே நடந்துக்கல. ரீசன்னா என்ன சொல்ல சொல்றீங்க? எனக்கு நீங்க என்கிட்ட இப்படி நடந்துக்கிறது பிடிக்கல, போதுமா? என்னது, பிடிக்கலையா? ஏய், பிடிக்கலங்கிறவன் ஆரம்பத்தையே சொல்ல வேண்டியதுனடி. கொடுக்கும் போதெல்லாம் கண்ணை முடிக்கிட்டு அமைதியா தானே வாங்கிட்டேன். அப்பவே விலைக்கு விட வேண்டியதானே? தள்ளி விட்டு கண்ணத்துலயும் அறைய வேண்டியதானே? எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அப்ப முகத்துக்கு நேரம் சொல்ல வேண்டியதானடி? அப்ப அமைதியா தான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன். பிடிக்காதவன் அப்பாவே சொல்ல வேண்டியதானடி? ஏன் உன்னை தொட்டி அணைச்சனே அப்ப பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? எங்க தொட்டேனே அப்ப பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? அப்பெல்லாம் வாய முடிட்டு அமைதியா இருந்தேன். இப்ப மட்டும் பிடிக்கலன்னு சொல்ற. பிடிக்கலன்றவன் அன்னைக்கே சொல்ல வேண்டியதானடி? என் கண்ணுக்குள்ள பலார்னு அறைய வேண்டியதானே? நீங்க என் பக்கத்துல வரது பிடிக்கலன்னு அப்பவே சொல்ல வேண்டியதானே? இல்ல அமைதியா இருக்க. கேட்கறதுக்கு எதுக்கும் பதில் சொல்ல தெரியலையா? நீ பதில் சொல்ல மாட்டேடி. ஏன்னா எனக்கு தெரியும், நான் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறது உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் பண்ணது எல்லாமே உனக்கும் பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் உன்னை நீ மறந்து என்கிட்ட வந்து இப்போ உனக்கு ஏதோ ப்ராப்ளம். அதுவும் யாரும் என்னமோ உன்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஊர்ல இருந்து வர வரைக்கும் நீ நல்லா தாண்டி இருந்த. ஊர்லயும் நீ நல்லா தான் இருந்த. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னமோ நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட இருந்து தள்ளி போற. ஆனா அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. என்னதான் உன் பிரச்சனை? இப்போ என்ன உன் ப்ராப்ளம் எனக்கு சொல்லு. ஆமாங்க, எனக்கு ப்ராப்ளம் தான். அது வேற யாரும் எதுவும் சொல்லல. நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணமே. நானா? நான் என்னடி பண்ணேன்? ஆமா, நீங்க தான். நீங்க மட்டும்தான் இதுக்கு காரணம். குல்ஃபி, என்னடி பிரச்சனை உனக்கு? எதுக்குடி நான் காரணம்? என்னன்னு விஷயத்த சொல்லு. ஆமாங்க, நீங்க தாங்க பிரச்சனையே. நீங்க மட்டும்தான் பிரச்சனை. சொல்றேன், என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை தானே கேக்குறீங்க. சொல்றேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏதோ இதுதான் என் பிரச்சனையே. இந்த போட்டோ எப்படி உன் கைக்கு வந்தது? நான் உன்னை இதை தேடி போகல, இதுதான் என்ன தேடி வந்தது. ஏய், இந்த போட்டோ எங்க கிடைச்சது உனக்கு? சரி, இதுதான் உன் பிரச்சனைனா என்ன உன் பிரச்சனை? இதை வச்சு இப்போ நீ என்ன கேட்க வர? இந்த போட்டோ ஒன்றும் உங்க கபோர்ட்லயோ இல்ல நம்ம பெட்ரூம்லயோ கிடைக்கல. இந்த போட்டோ நீங்க பாட்டி ஊருக்கு எடுத்துட்டு வந்தீங்கல்ல, உங்க சூட்கேஸ், அதான் அந்த ட்ராலி, அதுல இருந்தது. உங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கும்போது இந்த போட்டோ அதுல இருந்தது. எங்க இந்த போட்டோவை ஊர் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா அப்ப நீங்க இன்னமும் பிரியாவை மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னங்க? நிறுத்து. இனி நீ என்ன அப்படி கூப்பிட வேணும். இனி நீ என்ன கூப்பிடவே வேணும். அப்போ நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான் இல்ல?
நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன். என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் நீ மட்டும்தான்னு ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இப்ப புரிய வச்சுட்ட. அப்படிலாம் தப்பா புரிஞ்சுக்காதடா. உன்னை நான் நல்லாலாம் புரிஞ்சுக்கலன்னு நீ எனக்கு நல்லா தெரிய வச்சுட்டடி. இல்லைங்க, அது வந்து நேரத்து இனி நீ எதுவும் பேச வேணாம். அத பேச வேண்டியது கேட்க வேண்டியதெல்லாம் தெளிவா கேட்டுட்டியே. ஏண்டி அப்போ இத்தனை நாளா என் மேல நீ சந்தேகத்தோட தான் என் பக்கத்துல இருந்திருக்க, அப்படிதானே? உனக்கு இன்ன வரைக்கும் என் மேல நம்பிக்கை வரல. நம்பிக்கை இல்லாம எதுக்கு என் பக்கத்துல இருந்த? அப்பவே போக வேண்டியதானே? இல்லைங்க, அது வந்து இந்த போட்டோ பார்த்ததும் எனக்கு எனக்கு கொஞ்சம் கலக்கமா இருந்ததுங்க. அதுதான். என்ன சொன்ன? இந்த போட்டோ பார்த்ததும் உனக்கு கலக்கமா இருந்துதான்? ஏண்டி நீ இந்த வீட்டுக்கு வந்து என் பெட்ரூம்ல தங்கி 3 மாசம் ஆகுது. இந்த 3 மாச காலத்துல எங்கேயாவது பிரியாவை நினைவுபடுத்துற மாதிரி எங்கேயாவது போட்டோவோ இல்ல அவளோட திங்ஸோ ஏதாவது ஒரு பொருள் பார்த்திருப்பேன்? ஏண்டி எத்தனையோ தடவை என்னையே மறந்து உன்கிட்ட நெருங்கி வந்திருக்கேன். அந்த நெருக்கமான நேரத்துல கூட என்னைக்காவது ஒரு தடவை என்னையே அறியாம பிரியான்ற பேரை சொல்லியிருப்பேன். ஒரு தடவையும் நான் உன்கிட்ட நெருங்கும் போதெல்லாம் உன்னை மட்டும் தாண்டி என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உன்னை தொடணுங்கிற நினைப்போட மட்டும்தான் உன்கிட்ட நெருங்கியிருக்கேன். ஆனா நீ என்னை எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கலாம். அப்ப நான் உன்கிட்ட நெருங்கும் போதெல்லாம் ஓ கண்ட மணிக்கு பொண்ணுங்களை தொட்டுட்டு போறவன் தான் இவனு என்ன ரொம்ப கேவலமா நினைச்சிருக்கேன், அப்படிதானே? இல்லைங்க, அது பேசாத. இனி நீ பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் நினைச்சேன் நமக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தப்பா நினைச்சிட்டேன். இப்ப நீ எனக்கு தெளிவா புரிய வச்சுட்ட. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீ என்ன புரிஞ்சுக்கல. என் மேல ஒரு சந்தேக கண்ணோட்டத்தை மட்டும்தான் என் கூட இருந்திருக்க, அப்படிதானே? இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. நான் சந்தேகம் படல. ஒருவேளை பிரியா உங்க மனசுல இருக்கிறாளோ, நான் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறோன்னு தாங்க நினைச்சேன். அப்படி பிரியா என் மனசுல இருக்கலாம். ஏன் உனக்கு தெரியலையா? அவ என் மனசுல இருக்கலாம் இல்லையான்னு உனக்கு தெரியலையாடி? எத்தனையோ தடவை உன்கிட்ட நெருங்கி இருக்க, என்னை மறந்து உன்கிட்ட நெருங்கி இருக்க. அவ என் மனசுல இருந்திருந்தா நான் ஏடி உன்கிட்ட நெருங்கி இருக்க போறேன்? அப்போ நான் என்ன கேவலம் பண்ணவனா? மனசுல ஒருத்தையும் வச்சுக்கிட்டு உன்னை தொட வர்றதுக்கு இல்ல உன்கிட்ட எப்படி எப்படி இருக்கணும்னு நினைச்சு வந்தனே. அப்பெல்லாம் ஒரு தடவையாவது பிரியா பேரை சொல்லி கூப்பிட்டுருப்பானா? எதை வச்சு நீ இப்படி நினைச்ச? சொல்லு, எதை வச்சு நீ இன்னும் பிரியா என் மனசுல இருக்கான்னு நினைச்ச? சாரிங்க, அது வந்து ஒருவேளை இன்னும் நீங்க பிரியாவை மறக்காம இருப்பீங்களோன்னு நினைச்சதாங்க அப்படி கேட்டேன். ஆமாடி, நான் தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் மனசுல இருந்து பிரியாவை நான் எப்பயும் மொத்தமா மறந்துட்டேன்டி. அது மறந்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? நீதான். நீ மட்டும் தாண்டி. புரியல? உன்னோட சுட்டித்தனம், உன்னோட விளையாட்டுத்தனம், உன்னோட வாயாடித்தனம், இதெல்லாம் தான் என்னை பிரியாவை முழுசா மறக்க வச்சது. ஆனா நீ வேறன்னு எனக்கு சொல்லாம புரிய வச்சுட்டடி. ரொம்ப தேங்க்ஸ். சாரிங்க, நான் சத்தியமா சந்தேகம் படலைங்க. என்ன மன்னிச்சிடுங்க. போய் அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்டேனா அதுக்கு பேரு சந்தேகம் தான். அதுவே நீ இந்த போட்டோவை பார்த்த அன்னைக்கு இது என்னங்க, எதுக்கு உங்க சுட்கேஸ்ல இந்த போட்டோ இருந்தது, இது இனிமே இங்க இருக்கக்கூடாதுன்னு என்கிட்ட உரிமையா சொல்லியிருந்தீனா அது வேற. ஆனா ரெண்டு இன்னமும் உன் கூட இருக்க. அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு தொட்டு பார்த்துப்பேனா? அப்படிப்பட்ட ஆம்பளை நான் இல்லடி. நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டல, நான் உன் பக்கத்துல நெருங்கலும் எழுத்தினால் தலை எழுத்தை மாற்றியே விதி எழுதும் ஒரு மேகம் தூது அனுப்ப அது இடியை அங்கு இறக்க. நான் இப்போ ஒரு விஷயம் பண்ண போறேன். அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும். வாய் பேசக்கூடாது. அமைதியா. என்ன இவன் என்னமோ பண்ண போறேன்னு சொல்றான். ஐயோ.